ஜெகம் புறவாதிங்கன் செய்வதென்னோ மயல் செய்ய வந்து ஜெகம் புற வாசமென துயில்வார் செப்ப பங்க பங்க ஜெகம் புறவாமுரல் செந்தூர என்ன தெளி தருமே. பதம் பிரித்தது. ஜெகம் புற வார் கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு அச்சே கம் புறவாது இங்கன் செய்வதென்னோ மயல் செய்ய வன் புசகம் புறவாசம் என துயில்வார் செப்பு அபங்க பங்கசே கம்பு உறவா முரல் செந்தூர என்ன தெளி தரும் ஏ. ஜெகம் புறவார் கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு அச்சே கம் புறவாது இங்கன் செய்வதென்னோ மயல் செய்ய வன் புசகம் புறவாசம் என துயில்வார் செப்பு அபங்க பங்கசே கம்பு உறவா முரல் செந்தூர என்ன தெளி தரும் ஏ. இக்கந்தர் அந்தாதியின் சிறப்பு நோய் தீர்க்கும் அந்தாதி, துயரங்களையும் போக்கும் மிகுந்த ஆற்றல் கொண்ட அந்தாதி இது. அகத்துறையின் கீழ் வெறிவிலக்கல் என்னும் பிரிவில் வரும் கீழ் வரும் அந்தாதி. ஜெகம் புற வார் கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு ஜெகம் உலகெங்கிலும் புற ஊரிலும் வார் ஒழுங்கான கிளை எல்லாம் சுற்றத்தார் அனைவரும் மருண்டு மயங்கி திரண்டு கொண்டு திரளாக கூடி கொண்டு ஜெகம் புற வார் கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு அச்சே கம் புறவாது இங்கன் செய்வது என்னோ மயல் செய்ய வன். அச்சே அஜம் என்றால் ஆடு. அசே இங்கு ஆட்டை குறிக்கிறது. கம் தலை. புறவாது காப்பாற்றாமல் இங்கன் செய்வது என்னோ இவ்விடத்தில் என்ன செய்கிறார்கள் செய்வது என்னோ. இங்கு என்ன செய்வது என்பது பெரியாடல் என்ற பூஜையை குறிக்கின்றது. இது என்ன விபரீதம்? இங்கன் செய்வது என்னோ மயல் செய்ய மயல் செய்ய இப்பெண்ணின் மயங்கிய இப்பெண்ணின் விரகதாபத்தில் மயங்கிய இப்பெண்ணின் மயல் செய்ய வன் வலிய செய்ய என்றால் சிவந்த. அச்சே கம் புறவாது இங்கன் செய்வதென்னோ மயல் செய்ய வன் புசகம். புஜங்கம் என்பது பாம்பை குறிக்கிறது. இங்கு ஆதிசேடனை குறிக்கிறது. புசேகம் ஆதிசேடனை புற வாசம் என ஆதியான இடமாக கொண்ட புற வாசம் என துயில்வார் துயிலும் ஆதிசேடன் மேல் கண் வளரும் துயில்வார் செப்பு புகழ்கின்ற அபங்க. பங்கம் என்றால் குற்றம், அபங்கம் என்றால் குற்றம் இல்லாதவன். குற்றம் இல்லாதவனே, பங்கம் இல்லாதவனே. புஜகம் புறவாசம் என துயில்வார் செப்பு அபங்க. ஆதிசேடன் மேல் துயில் வளரும் திருமால் புகழ்கின்ற பங்கம் இல்லாதவனே. பங்கசே பங்கஜம் என்பது தாமரை. பங்கசே தாமரை வளரும் தாமரை பொய்கையில் கம்பு. பங்கசே
கம்பு உறவா முரல் செந்தூர என்ன தெளி தரும் ஏ. தாமரை பொய்கையில் கம்பு சங்கினங்கள் உறவா உறக்க மிக்க ஒலியுடன் முரல் ஒலிக்கின்ற செந்தூர் செந்தில் பதியோனே அரோகரா அரோகரா அரோகரா. செந்தூர் திருச்செந்தில் பதியோனே என்ன என்று சொன்னால் தெளி தரும், தீர்ந்து விடும். ஆகா, பங்கசே கம்பு உறவா முரல் செந்தூர என்ன தெளி தரும். உறவினர் அனைவரும் மயங்கி வீணாக ஆட்டை பலியிடுவதனால் இவளுடைய மையல் தணியுமோ? தணியாது. ஆனால் திருமால் புகழத்தக்க மாசற்றவனே செந்தூரனே என்று சொன்னால் அக்கணமே தணிந்து விடுமாம். ஜெகம் புறவார் கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு அச்சே கம் புறவாது இங்கன் செய்வது என்னோ மயல் செய்ய வன் புசகம் புறவாசம் என துயில்வார் செப்பு அபங்க பங்கசே கம்பு உறவா முரல் செந்தூர என்ன தெளி தரும் ஏ. தலைவி காமநோயால் வருந்துவதை அறியாமல் உறவினர்கள் கிளைஞர்கள் அனைவரும் வேறு காரணத்தால் ஏற்பட்டதாக கருதி அந்நோயை தீர்க்கச் செய்யும் வெறியாடுதல் என்ற பூசையை செய்கின்றனர். வெறியாடுதலில் ஆட்டை பலியிட வேண்டும். ஆனால் அது இவளது நோயை தீர்த்து விடுமோ? தீர்க்காது. ஆதலால் செந்தூரனே என்று சொன்னால் அப்பாடினால் அறியாமையாகிய நோயும் உடல் நோயும் மனப்பிணியும் தீர்ந்துவிடும். செந்தூரா என்று கருது நெஞ்சே என்று கூறுகிறார் பின்னும் ஒரு கந்தர் அந்தாதியில். செந்தூர் என்று நினைத்தாலே உடல் நோய் தீர்ந்துவிடும், மனநோயும் தீர்ந்துவிடும். கருணைக்கு அருணகிரி ஆதலால் பிணியற்ற உடலே அவன் குடியிருக்கும் ஆலயம். ஆதலால் நாம் நோயற்ற வாழ்வு வாழ செந்தூரன் புகழ் பாட வேண்டும், செந்தூரனை மனதில் கருத வேண்டும் என்று நமக்கு வேண்டுகோள் விடுக்கிறார் கருணைக்கு அருணகிரி. ஜெகம் புறவார் கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு அச்சே கம் புறவாது இங்கன் செய்வது என்னோ மயல் செய்ய வன் புசகம் புறவாசம் என துயில்வார் செப்பு அபங்க பங்கசே கம்பு உறவா முரல் செந்தூர என்ன தெளிதரும் ஏ. மீண்டும் ஒரு முறை. உலகத்திலும் ஊரிலும் உள்ள ஒழுங்கான சுற்றத்தார் எல்லாரும் மயங்கி திரண்டு கூடிக்கொண்டு ஆட்டினுடைய தலையை காப்பாற்றாமல் இவ்விடத்தில் வெறியாடல் செய்ய நினைப்பது என்ன விபரீதம்? அவளோ விரகதாபத்தால் மயங்கி உள்ளாள். ஆதலால் ஆதிசேடனை ஆதியான இடமாக கொண்டு திருக்கண் வளர்கின்ற திருமால் புகழ்கின்ற பங்கமில்லாதவனே செந்தில் நாதனே தாமரை தடாகத்தில் சங்கினங்கள் உறக்க சப்திக்கின்ற திருச்செந்தில் பதியோனே என்று சொல்லில் அக்கணமே அந்நோய் தீர்ந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. உயிர் பலியை தவிருங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கின்றார். வெறியாடல் வெறி விலக்கல் என்பது பற்றி நக்கீரருடைய திருமுகாற்றுப்படையும் நமக்கு கூறுகிறது. பந்துக்கள் எல்லோரும் மயங்கி வீணாய் ஆட்டை பலியிடுவதனால் இவள் மையல் தணியுமோ
இவள் மயக்கம் தெளியுமோ? தணியாது, தெளியாது. ஆனால் திருமால் புகழத்தக்க மாசற்றவனே, பச்சை புயல் மெச்சத் தகு பொருள் என்று செந்தூரனை கருதினாலே, செந்தூரா என்று நினைத்தாலே, செந்தூரா என்று சொன்னால் நிச்சயம் இவளது மயக்கம் தணிந்து விடும். இவளுக்கும் நல்ல மணமாலை கிடைக்கும். நோய் தீர்க்கும் அந்தாதி ஆதலால் தினமும் ஒரு முறையாவது இதை ஓதுதல் உத்தமம். மனப்பிணி நோய்ப்பிணிகளை தவிர்க்கும் ஒரே மருந்து, ஒரே ஔஷதம் இந்த 24வது கந்தர் அந்தாதி. ஜெகம் புறவார் கிளையெல்லாம் மருண்டு திரண்டு கொண்டு அச்சேகம் புறவாது இங்கன் செய்வது என்னோ, மயல் செய்ய வன் புசகம் புறவாசம் என துயில்வார் செப்பு அபங்க பங்கசே கம்பு உறவா முரல் செந்தூர என்ன தெளி தருமே. வேடர்கள் குல வழக்கப்படி பெண்களின் பருவ மயக்கத்தை தீர்க்க ஆடுகளை பலியிட்டு வெறியாடுவது வழக்கம், பூஜை செய்வது வழக்கம். வெறியாடலை தவிர்த்து செந்தூரா என்று நினைத்தாலே போதும், மனப்பிணி உடல் பிணி தீர்ந்துவிடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, செந்திலாண்டவனுக்கு அரகரோகரா.